சொன்னது உண்மைதான் ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனவருக்காக எத்தனையோ அரசியல்வாதி வருகிறார்கள். ஆனால் வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்தார்கள். தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களும் மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் என்று தடைக்கால உத்தரவில் பணம் பிறப்பிப்பேன் என்று சொன்னார். சொன்னதை செய்ய மறுத்தார். அன்புக்குரிய நமது நாம் தமிழருடைய இயக்கத்தின் லாயர் அவர்கள், மதுரையைச் சேர்ந்த அண்ணன் அவர்கள் அருமையாக ஹைகோர்ட்டில் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் மீனவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றாத பல அரசியல்வாதிகளை பார்த்த மீனவர்கள் உங்களையும் பார்க்கும் வண்ணமாக வைத்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வாதாடினார்கள். அங்கே எதிர்தரப்பு வாதத்தை கேட்கின்ற போது நீதியரசர் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்தீர்கள் என்றார், அது நிறைவேற்றுங்கள் என்று நமது நாம் தமிழருடைய கட்சியினுடைய லாயர் அவர்கள் பேசி இன்று 20,000 ரூபாயை நீங்கள் ஒரு வார காலத்திலே மீனவர் மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதை நீதியரசர் உத்தரவிடவே நாம் தமிழருக்கு கிடைத்த வெற்றி அண்ணன் சீமான் கண்ட கனவுகள். ஒவ்வொரு நாளும் மீனவர்களை குறித்து கவலையாக அவருடைய சூழ்நிலையை கண்டு பேசுகிறவர்தான் அண்ணன் சீமான் அவர்கள், தலைவர் சீமான் அவர்கள், தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தின் தலைவர் தான் மீனவரை புரட்சி தலைவர் போல பாதித்து மனம் உருக்கம் கொண்டவர். அப்படி நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே மீனவருக்காக செயல்படும். நாமல் தான் மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம், சிதறி விடுகிறோம். காரணம், மீனவர் ஒரு புதிதாய் கட்சி ஆரம்பித்தால் அதை யோசிக்காமல் இப்பொழுது நம்ம வாக்களித்து இருக்கிறோமே, அதுபோல தான் சில காரியங்கள் நடக்கப்படுது என்று சமூக வலைதளத்தில் மீனவர்கள் ஒரு ஏமாளிகள் என்று சொன்னார்கள். அது சில நேரங்களில் ஏமாற்றப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இனிமேல் ஏமாற மாட்டோம். அண்ணன் செந்தமிழன் சீமானை நாங்கள் ஆட்சி கட்டலிலே வருகின்ற தேர்தலிலே மேலே ஏற்றுவோம் என்று சொல்லி மீனவர்கள் பாவம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கடலோடும் காற்றோடும் போராடி எங்கள் இருதயம் மறுத்து போய்விட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் நாம் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். கபாடி ரவி.